உன் முடி கீழே விழும், ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழே விழவே விழாது. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை நம்பவில்லை. காரணம், கர்ப்பம் செத்ததாய் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் நம்பினான். பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். வந்த உமது பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். வாசி கேட்ட அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், 19, 20, 21ஆம் வசனங்களை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். உன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புவதற்கு வழி இல்லாத நிலையிலும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது யாரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றால் ஆபிரகாமை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது நம்பிக்கை இல்லாத இடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்புகின்றார், அவ்வளவுதான். நம்புவதற்கு வழியே கிடையாது, நம்புவதற்கு ஏதுவான வழியே இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன? இப்போ ரெண்டுமே ஒரே விதமாக தான் இருக்கு. என் மேல உன் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அடுத்தது, என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். இங்க அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் என்ன சொல்றார்? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை என்பது கிடைக்கும் என்று நம் மனதிலே கொண்டு வருகின்ற ஒரு காரியம். விசுவாசம் என்பது என்ன? கிடைக்காத நிலையிலும் நமக்கு வரும் என்று நினைப்பதுதான் விசுவாசம். ஆக ரெண்டுத்திற்கும் ரெண்டு விதமான காரியம். நம்பிக்கை என்பது என்ன? எப்படி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்ம உயிரோடு கூட இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை. விசுவாசம் என்பது என்ன? நாளைக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு தான் விசுவாசம். காணாமல் இருப்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது விசுவாசம். நாம் காண்பதை கிடைக்கும் என்று நினைப்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று நாம் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். அது மட்டும் இல்லை, அதில் என்ன போட்டிருக்கோம்? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவன் 19ஆம் வசனத்திலே அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு 40 வயசு ஆனாலே ஒருவேளை நம்முடைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ 40 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் நாளைக்கு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டுமே, அந்த பாக்கியம் பிள்ளை கிடைக்கணுமே. வயசே 40 ஆயிடுச்சு, வயசே 30 ஆயிடுச்சு. 30 வயசு ஆனாலே ஐயோ என் பிள்ளைக்கு நாளைக்கு திருமணமாகி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற பெரிய கேள்வியோடு வாழக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா? 100 வயசு. சாராள் உடைய கர்ப்பம்
செத்து போனதையும் எண்ணாதிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். கர்ப்பமே செத்து போயிடுச்சு அப்படின்னா, இப்போ சிலர் கர்ப்பப்பையெல்லாம் எடுத்துடுவாங்க, அதில் பலவீனப்பட்டிருக்கும் கர்ப்பப்பை, அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அந்த கர்ப்பப்பையை எடுத்துறாங்க. அப்போ செத்து போன கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை எடுத்ததும் ஒன்று தான், அதுக்கு நிகர் தான் அது. அப்போ கர்ப்பப்பையே செத்து போயிற்று, கர்ப்பப்பையே கிடையாது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையிலே எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனால் சாராள் வைத்திருந்த நம்பிக்கை என்ன? எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு 50 வயசானால ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு மேல எனக்கு குழந்தை பெறக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடையாது. ஆனால் 80 வயசுல குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க இப்போ. அதுவும் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகிவிட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. ஆனால் இவைகளை அவர்கள் எண்ணாதிருந்தான். யார் எண்ணாதிருந்தான்? ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். சாராளை பற்றி போடலை. சாராள் எண்ணாதிருந்தாலோ, இல்லை சாராள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ, இல்லை சாராள் விசுவாசிகளெல்லாம் போடலை. ஆனால் ஆபிரகாம் இதை விசுவாசித்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகின்றாரு? ஒரு பட்டணத்தில் ஒரு பரிசுத்தவான் இருந்தாலே போதும், ஒரு பட்டணத்தில் ஒருவன் விசுவாசித்தாலே போதும். இந்த அம்மன் நகரில், இந்த திருசூலத்தில், இந்த திருசூல பகுதியில் ஒரே ஒரு விசுவாசி இருந்தாலே போதும், இந்த பட்டணமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஒருவனுடைய விசுவாசத்தினால் அவன் குடும்பத்தையே நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட பாக்கியம்! இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்துள்ள அனைவரும் இந்த இடத்திற்கு வரவில்லை. ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ரட்சிப்பு கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு. காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவ்வளவுதான். இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்த இடம் எது? அவன் 100 வயசு. இரண்டாவது அவனுடைய மனைவி சாராள் கர்ப்பம் தரிக்க தகுதி இல்லாதவளாய் அவள் இருந்தாள். இது ரெண்டும் இருந்தும், அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். அதற்காக அந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு விசுவாசித்து நம் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்று சொல்லி இல்லாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையோடு கூட இருக்கிற விசுவாசம் நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் பார்க்கின்றோம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க அழகா பேசுறீங்க. ஆபிரகாம் 100 வயசாகி இருந்தான், சாராளுக்கு கர்ப்பம் தரிக்க கூடாத நிலை இருந்தது, அதெல்லாம் ஓகே. அன்னைக்கு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற ஆண்டவர் வேறு என்கின்ற நினைவு சிலருக்குள்ளாக இப்பொழுது இருக்கின்றது. என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, என்னுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தர முடியுமா? ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியத்தை செய்துவிட முடியுமா? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செய்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தர முடியுமா? நான் என்னுடைய கல்லூரியில் படிக்கும் பொழுது, அதாவது வேதாம கல்லூரியிலே நான் படிக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை குறித்து நிறைய படிச்சிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய நினைவிலே வரக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நம்ம எப்படியாவது 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்களை எப்படியாவது பெற்றெடுக்க வேண்டும். அந்த 12 பிள்ளைகளை என்னவா இருக்கணும்? பெண் பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் ஆண் பிள்ளை தான் பெக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் நான் ஆசைப்பட்டதுன்னா பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏன்னா பெண் பிள்ளைகள் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெற்றோருக்காக மிகவும் போராட்டம் பண்ணுவாங்க. ஆண் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் மனைவியோடு கூட இசைந்து போய்விடுவாங்க. நீங்கள் என்னதான் ஆண் பிள்ளை எப்படி வேணா வளர்த்துருங்க, எப்படி வேணா கொஞ்சுங்க, எப்படி வேணா அவனுக்கு என்ன வேணா செய்யுங்க, அந்த ஆண் பிள்ளை என்னதான் பண்ணுவான், அவன் மனைவி சொல்றது தான் கேட்பான். கடைசி அன்பு செலுத்துற மாதிரி இருப்பான், ஆனா அது முழுமையான அன்பாக ஆண் பிள்ளை கிட்டத்தில் நாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. அவங்க தங்களுடைய புருஷனோடு கூட இருந்தா கூட, ஐயோ எங்க அம்மா என்ன பண்றாங்களோ, எங்க அப்பா என்ன பண்றாங்களோ, எங்க அப்பா சாப்பிட்டாங்களா, எங்க அப்பா நடந்தாங்களா, எங்க அப்பா வேலை செய்தாங்களா, எங்க அப்பா தூங்கினாங்களா, இதை தான் நினைவாக அந்த பெண் பிள்ளைகள் இருக்கும். அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தான் கரிசனையாக இருக்கும். ஆக நான் 12 பெண் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்ன பட்டேன்? ஆசைதான் பட்டேன். வழங்குதா? 12 பெண் பிள்ளைகளை ஏன் ஆசைப்பட்டேன்னா, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பெண்கள் வீட்டில் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பெண் பிள்ளை வீட்டிலையும் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், தங்கிக்கலாம், அவர்களோடு கூட இருக்கலாம். அப்போ 12 பிள்ளைங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க என்ன பண்ணிடலாம், நம்ம பிள்ளைகளோடு கூட இருந்துட்டு அடுத்த வருஷம் திருப்பி அடுத்த பிள்ளைகள் மறுபடியும் அந்த ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய அருமையான மனைவி கர்ப்பம் தரித்தார்கள் முதல் முறையாக. அப்போ நான் ஜெபித்த, ஆண்டவரே எப்படியாவது அது பெண் பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே போல ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் ஒரே பிள்ளையோடு அது நின்று விட்டது. அது காலத்தின் கட்டாயம், அது எங்களுடைய அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலை. அதற்கு மேல் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய சூழ்நிலைகள் அமைந்து விடவில்லை. ஆனாலும் அந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளை எங்களுக்கு 12 பிள்ளை போல் இருக்கின்றன. 12 பிள்ளைகள் கேட்கக்கூடிய காரியத்தை ஒரே பிள்ளை எல்லாத்தையும் கேட்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார். எப்படியும் மாதம் மாதம் எப்படியாவது அந்த பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் போய் தங்கிட்டு தான் நாங்கள் வரோம். அப்போ 12 மாதமும் 12 முறை அந்த பிள்ளை வீட்டில் போய் நாங்கள் தங்கிட்டு வரோம். இங்க நாம் பார்க்கின்றோம், இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பாருப்பா அப்படின்றார். வானத்தை பார்க்கறான், அண்ணாந்து பார்க்கறான். வானத்தை அண்ணாந்து பார்த்தா, இரவில் அண்ணாந்து பார்த்தா என்னதான் இருக்கும்? நட்சத்திரங்கள் நிறையா இருக்கும். இந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் அப்படின்றார். அந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தையே கிடையாது. குழந்தையே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்குத்தத்தம் என்ன? இந்த நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், முதல் காரியம் என்ன படலாம? சந்தேகப்படல. இன்றைக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை நமக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். ஆனா நமக்குள்ள என்ன வருது? சந்தேகம் வருகின்றது. ஆண்டவர் சொல்லும் போதே என்னன்னா, என்னங்க எனக்கு போய் ஒரு பெரிய வீடு கட்டித்தர போற, இருக்கிற குடிசையில வாழ என்னால முடியல, இருக்கிற வீட்டையே என்னால பராமரிக்க முடியல, இன்னொரு வீடு தர போறாரா ஆண்டவர்? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இல்லை, இது யாருக்கோ கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்தம் என்று நீ நினைக்கும் போதுதான் அந்த வாக்கு தத்தம் உன்னை விட்டு நழுவி போய்விடுகின்றது. ஆபிரகாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொண்டான், சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் காரியத்தை, சொல்லும் காரியத்தை நாம் கேட்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அதான் முதல் காரியம். விசுவாசத்தில் முதல் காரியம் என்ன? சந்தேகம் இருக்கக்கூடாது. இதுதான் மனுஷருடைய காரியங்கள். நாம நம்பிக்கையோட மனுஷர் மேல் நாம இருப்போம்.
அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலமாய் இருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள், மனுஷரை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நம்முடைய வேதத்தில். அதனால எந்த மனிதனையும் நம்பாத, இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் நம்பாத, ஆண்டவரை மட்டும் நம்பி நீ ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் மேன்மையான காரியத்தை உன் வாழ்விலே அவர் செய்வார். ஆக ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது சந்தேகப்படாமல் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. முதல் காரியம் சந்தேகப்படாத, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது. இரண்டாவது காரியம், அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணுமா, முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும், முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு காலையில் என் அருமையான மனைவி அவங்க தலை சீவிட்டு சீப்பை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் மெதுவாக அந்த சீப்பை போய் அவங்க போன பிற்பாடு அந்த சீப்பை எடுக்கான்னு பார்க்குறேன். முழுசாக அந்த சீப்பு முழுக்க என்ன இருக்குது, முடி நிறையா இருக்குது. அந்த முடி அப்படியே எடுத்தால் இவ்வளோ கொத்தா அவ்வளோ முடி வருது. அப்போது உன் தலையில் முடி கீழே விழுந்தா கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் விழாது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பார்த்தேன். அப்போ நம்முடைய நம்பிக்கை முழுமையாக ஆண்டவர் பேரிலே இருக்க வேண்டும். உன் முடி கீழே விழும், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழே விழவே விழாது. இதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாமல், இரண்டாவது முழுமையாக நாம் நம்பக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அதே 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் முழுமையாய் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நம்பும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நமக்கு அவர் செய்கின்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரில் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் பேரில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் விசுவாசிப்பதை காட்டிலும், நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் பேரிலே நாம் விசுவாசம் வைப்பதை காட்டிலும், ஆண்டவர் பேரில் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை நம்பவில்லை. காரணம், கர்ப்பம் செத்ததாய் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் நம்பினான். ஆண்டவர் அவனுடைய சந்ததியை அவர் பெருக செய்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் அவர் பெருக செய்தார். இன்னைக்கு நம்ம யாருடைய சந்ததி? நாம அந்த ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கின்றோம். அன்றைக்கு அந்த ஆபிரகாம் அந்த ஆண்டவருடைய வாக்கை நம்பினபடியினால் நாம் அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இன்று காணப்படுகின்றோம். ஆகவே நாம் சாதாரண மக்கள் அல்ல. நாம் யார்? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் எல்லாம் யார்? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நாமெல்லாம் யார்? சத்தமா சொல்லுங்க. வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, நாமெல்லாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நாம சாதாரண ஆட்கள் அல்ல, ஆண்டவர் வாக்குரைத்த பிள்ளைகள். ஆக நாம் ஆகையால் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கணும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகின்றார். அது நீதியாக எண்ணப்பட்ட காரியமாக அது இருக்கின்றது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, முதன்மையான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை தேடி நாங்கள் வந்தோம். ஆண்டவரே, ஆபிரகாம்
நம்பிக்கையிலே விசுவாசம் வைத்தான், சந்தேகப்படாமல் விசுவாசம் வைத்தான், முழு மனதோடு கூட நம்பி விசுவாசித்தான். ஆகையால் நீர் அவனுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே நன்மையான காரியத்தை அவன் வாழ்க்கையிலே நீர் செய்து, அப்படியே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பேரிலே நாங்கள் வாழ்ந்து முழுமையாக சந்தேகப்படாமல் முழுமையாக நம்பி அதிலே நாங்கள் வாழ, இதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உம்முடைய காரியத்திலே சந்தேகப்படாமல் முழுமையாக நம்பி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ, உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா.